நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் மறுபடியும் அவருடைய வெற்றி படமான முனி காஞ்சனா படத்துடைய சீரீஸ்லேருந்து அடுத்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. காஞ்சனா 4 அப்படின்னு. காஞ்சனா படத்தில் எப்பயும் போல் அவரோட அம்மாவா கோவை சரளாவும் அவருடைய அண்ணன் அண்ணி அப்படின்னு எல்லாருமே ரிட்டர்ன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காஞ்சனா 4 படத்தில் நடிகை பூஜா எத்தே அவர்கள் தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் பாலிவுட் ஆக்டர் நூரா ஃபத்தேகியும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. காஞ்சனா 4 படத்துலேருந்து வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங் ஷெட்யூல் இப்போ நடந்துட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மூவி டீம் பயம் இப்போ தான் ஆரம்பம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க காஞ்சனா 4 மூவி டீம். நடிகர் விஜய்குமார் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் அறிவு படத்தில் ஹீரோயினா கயல் ஆனந்தி தான் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அறிவு படத்துலேருந்து மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்கிங் வீடியோ இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் விஜய்குமார் கயல் ஆனந்தி லீட் ரோலில் நடிச்சிருக்க அறிவு படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். கேஜிஎஃப் சலார் மாதிரியான சூப்பர் ஹிட்டான படங்களை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வீடியோ மே 20 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 2027 ஜூன் 11 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தை பார்க்க நம்ம ஒரு வருஷம் காத்துட்ருக்கணும். நடிகர் ராம் சரண் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பேடி படத்தில் ஹீரோயினா ஜான்வி கபூர் தான் நடிச்சிருக்காங்க. இப்போ பேடி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் மே 18 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேடி படம் ஜூன் 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் டோவினோ தாமஸ், ஆக்டர் நஸ்ரியா இவங்க 2 பேரும் லீடாக நடிக்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு கிரேசியஸ் எல் கிளாஸோ அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. நம்ம சமந்தா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் மே இந்தி பங்காரம். இந்த படம் ஒரு தெலுங்கு படம். இன்னைக்கு இந்த மே இந்தி பங்காரம் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சமந்தா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க இந்த மே இந்தி பங்காரம் படம் ஜூன் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதுவும் தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழில் இந்த படத்துக்கு எங்கள் தங்கம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. திரும்ப வராரு நம்ம ப்ரொஃபசர். நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடிலே ரொம்பவே ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னா இந்த மணி ஈஸ்ட் வெப் சீரிஸ் தான். மணி ஈஸ்ட் வெப் சீரிஸ்லேருந்து இது வரைக்கும் 5 சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு. 5 சீசனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மணி ஈஸ்ட் வெப் சீரிஸுடைய 5 சீசனுமே தமிழில் போட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், ஒரு சூப்பரான வெப் சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. 5 சீசனோட இந்த வெப் சீரிஸையே முடிச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இது முடிவில்லை, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மணி ஈஸ்ட் சீரிஸ் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ். இது சீசன் 6 ரிலீஸ் ஆகுமா இல்லை ஒரு புது மணி ஈஸ்ட் சீரிஸாக வரப்போதா அப்படின்னு அடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த மணி ஈஸ்ட் வெப் சீரிஸில் ப்ரொஃபசர் ரிட்டர்ன் ஆகிறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ். சியான் விக்ரம் அவர்கள் ஹீரோவை நடிக்கிற அவருடைய 63வது படத்தை டாக்டர் ஆனந்த் சங்கர் டைரக்ஷன் பண்ணுறாரு. சியான் விக்ரம் அவர்கள் ஹீரோவை நடிக்கிற அவருடைய 63வது படத்தில் ஹீரோயினா நிவின் பாலி நடிப்பில் ரிலீஸ் ஆன சர்வமாயா படத்தில் டெலுலு அப்படிங்கிற பேயை வந்து நம்ம மனசையெல்லாம் கொள்ளையடிச்ச ஹீரோயின் நடிகை ரியா சிபு நம்ம சியான் விக்ரம் அவர்களுடைய 63வது படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் மோகன்லால் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் திருஷ்யம் 3 படம் மே 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ திருஷ்யம் 3 படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 படம் நம்ம உலகநாயகன் நடிப்பில் பாபநாசம் அப்படிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்ட் 2 படம் நம்ம உலகநாயகன் நடிப்பில் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஆனால் மோகன்லால் அவர்கள் நடிப்பில் திருஷ்யம் 2 அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் தமிழில் ரிலீஸ் ஆகலை. மறுபடியும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பாபநாசம் படத்துடைய அடுத்தடுத்த சீரீஸில் நடிப்பாரான்னு தெரியல. அதனாலவே திருஷ்யம் பார்ட் 3 படத்தை தமிழ் மலையாளம் அப்படின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணி இப்போ ரிலீஸும் பண்ணுறாங்க. இப்போ தமிழ் லாங்குவேஜ் ட்ரைலரை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ட்ரைலர் நல்லாயிருக்கு. சன் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக ஓடிட்டுருக்க அன்னம் அப்படிங்கிற சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்க நடிகை அபி நட்சத்திரா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஆர்டி அப்படின்னா டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த ஆர்டி படம் கூடிய சீக்கிரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஜாம்பி மூவி அப்படின்னா அது ரெசிடென்ட் ஈவில் படங்கள் தான். ரெசிடென்ட் ஈவில் படத்தை பேஸ் பண்ணி நிறைய பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ டோட்டல் ரெசிடென்ட் ஈவில் படத்தையும் ரீபூட் பண்ணி இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. புதுசாக வரக்கூடிய இந்த ரெசிடென்ட் ஈவில் ஜாம்பி மூவி செப்டம்பர் 18 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீசரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சந்தானம் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் லவ் பைட் படத்தை சதீஷ் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன காஞ்சூரிங் கண்ணப்பா படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் செல்வின் ராஜ் சேவியர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ஜாம்பி படமாக எடுத்திருக்காங்க. இன்னைக்கு லவ் பைட் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் டீசர் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த டைட்டில் டீசர் வீடியோவே செம ஃபன்னாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த டைட்டில் டீசர் வீடியோ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் ட்ராமா ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. படத்துடைய ட்ரைலர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஜூன் மந்த் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனலாக அப்டேட் பண்ணுறேன். நடிகர் அர்ஜுன் தாஸ் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கான்சிட்டி படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க.
மட்டும் இல்லாமல் கான்சிட்டி படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் இன்றைக்கி முடிஞ்சிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதுக்காக மொத்த மூவி டீமும் சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணியிருக்காங்க கான்சிட்டி மூவி டீம். ஆஃப் கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் அமேசான் பிரைமில் May 13 இப்போ தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.